வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. யூடியூபர் சவுக்கு சங்கர் நேத்திக்கு ஒரு பரபரப்பான ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரு. நிறைய வீடியோ ஃபுட்டேஜஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. நான் வீட்டுல இல்லாத நேரத்துல துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டம் பண்றோம் அப்படிங்கிற பேர்ல என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு எங்க அம்மாவை அச்சுறுத்தி வீடு ஃபுல்லா மலத்தை பரப்பிட்டு ஒட்டு மொத்தமா வீட்டையே நாசம் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. நான் போலீஸ்க்கு போன் பண்ணி 100க்கு போன் பண்ணி தகவல்கள் சொன்னேன். ஆனா போலீஸ்காரங்க சரியான நேரத்துல வரல, அவங்க தாமதமா தான் வந்தாங்க அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை சொல்லி இந்த சம்பவத்துக்கு நேரடியாக காரணம் அப்படின்னு அவர் குற்றம் சாட்டுறது யாருன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்களையும் காவல்துறையை சேர்ந்த உயர் அதிகாரி அருண் அவர்களையும் தான். அவர் என்ன சொல்றாரு, செல்வ பெருந்தகையுடைய ஊழலை நான் எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன் என்னோட சேனல்ல, அதனால இந்த சம்பவம் நடந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் பதிவு பண்றாரு. எந்த ஒரு விஷயத்துக்குமே எப்பவுமே வன்முறை தீர்வாகாது அப்படிங்கறத தெளிவா நான் நம்புறேன். அதனால முதல்ல இது போன்ற ஆக்ட்ஸ் ஆஃப் வயலன்ஸை ஐ ஸ்ட்ரிக்ட்லி கண்டெம் திஸ். இதுக்கு வன்மையாக என்னுடைய கண்டனங்களை பதிவு செய்து கொள்கிறேன். யாரா இருந்தாலும் சரி, அவர் எந்த பின்னணியாக இருந்தாலும் சரி, வன்முறையில ஈடுபடுறது ஒரு விஷயத்துக்கு தீர்வாகாது. துப்புரவு தொழிலாளர்களை சவுக்கு சங்கர் கேவலமா பேசிட்டாரு அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் அதே போன்ற ஒரு எதிர்வினையை நம்ம ஆற்றுறது அப்படிங்கிறது சரியாக இருக்காது. அதுவும் குறிப்பாக ஒரு வயதான பெண்மணி, அவருடைய தாயார் தனியா வீட்டுல இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய நிலைமையை நம்ம யோசிச்சு பார்க்கணும். மகன் செய்த தவறுக்கு அந்த தாயை பழிவாங்குவது அப்படிங்கிறது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? ஒரு வயசான அம்மா வீட்டுல தனியா இருக்கும் பொழுது இது மாதிரி செயல்கள்ல அவங்க ஈடுபட்டிருக்க கூடாது அப்படிங்கிறது என்னுடைய பணிவான கருத்து. அதனால இந்த வயலன்ஸை ஃபர்ஸ்ட் நான் கண்டெம் பண்றேன். ஆனா இந்த வயலன்ஸுக்கு பின்னால இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இத ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட்டா பார்க்கணுமா, இல்ல தொடர்ச்சியாக சவுக்கு சங்கருடைய பிஹேவியர், அவருடைய வரலாறு, எஸ்டிடி அப்படிங்கறத நீங்க பின்னோக்கி பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு அலட்சியமாகவும் இளக்காரமாகவும், அதுவும் குறிப்பாக பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்களை எந்த அளவுக்கு ஏளனமாகவும் பேசியிருக்கிறார் அப்படிங்கறத தொடர்ந்து நாம அவருடைய வரலாறுல நம்ம பார்க்க முடியுது. நியூட்டனின் 3வது விதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எவ்ரி ஆக்ஷன் ஹாஸ் an equal and opposite reaction அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு இணையான எதிர்வினை உண்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இன்னைக்கு இந்த எதிர்வினைக்கு இணையாக என்ன வினை நடந்தது அப்படிங்கறதையும் நாம பின்னோக்கி போய் பார்க்கணும். ஒரு காணொளியில அவர் பேசுறாரு, துப்புரவு தொழிலாளர்களை பத்தி ரொம்ப கேவலமா, ரொம்ப அலட்சியமா, ரொம்ப இளக்காரமா, ரொம்ப இழிவா பேசுறாரு. அந்த பிட்டை நான் போடுறேன், நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க. மாசம் உனக்கு நீ எந்த வேலையும் செய்யாம உனக்கு மாசம் ஒரு 50,000 ரூபாய் தரேன், குஷ்டு ஜாலியா வீட்டுல அப்படின்னா அந்த துப்புரவு தொழிலாளிகளுக்கு என்ன கசக்குமா? பாத்தீங்க இல்லையா? இதுல இவருடைய ஆக்சுவல் டார்கெட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வ பெருந்தகை. அவர் மீது ஒரு விஷயத்த சொல்றாரு, ஒரு ஊழல் குற்றச்சாட்டை இவர் வைக்கிறாரு. போற போக்குல எவ்வளவு அலட்சியமாக துப்புரவு தொழிலாளர்களை மாசம் 500 ரூபாய் கொடுத்துட்டு குடிச்சிட்டு படுத்து கிடடான்னா இவங்களுக்கு என்ன கசக்குதா அப்படிங்கிற ஒரு கமெண்ட் அடிச்சுட்டு போறாரு. பாத்தீங்களா? இதுதான் இவருடைய அந்த சாதிய மைண்ட் செட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத தெளிவா வெளிச்சம் போட்டு காட்டுது. இன்னைக்கு நீங்க நீதி, நேர்மை, நியாயம், தர்மம், சனநாயக ரீதியா அணுகணும் அப்படின்னு எல்லாம் பிரஸ் மீட்ல பேசுறீங்களே, உண்மையிலேயே அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? செல்வ பெருந்தகை மீது இப்படிப்பட்ட ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்குன்னா நீங்க சனநாயக ரீதியா அவர் மேல வழக்கு போட்டிருக்கலாமே. இல்ல யூடியூப் சேனல்ல பேசும்பொழுது இதற்கான ஆதாரங்கள் எல்லாம் என்கிட்ட இருக்கு, இதற்காக நான் போராட போறேன், இல்ல நான் வழக்கு தொடர போறேன் அப்படின்னு சட்ட ரீதியா நீங்க இறங்கி இருக்கலாமே. அதை விட்டுட்டு ஒரு யூடியூப் சேனல் நடத்துறோம் அப்படிங்கிற திமிர்ல, தெனாவட்ல அதிகாரிகள், அரசியல்வாதிகள்லாம் நமக்கு சப்போர்ட்டுக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிற தைரியத்துல கால் மேல கால் போட்டுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு செல்வ பெருந்தகையை அவமானப்படுத்துறது மட்டும் இல்லாம கூட சேர்ந்து பட்டியலின மக்களையும் சேர்த்துல நீங்க அவமானப்படுத்துறீங்க. இதுதான் முதல் முறை சவுக்கு சங்கர் இத மாதிரி பண்ணிருக்கிறாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. இந்த மாதிரி பல முறை செய்து அதற்கு 2 முறை சிறைக்கும் சென்று வந்திருக்கிறார். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பாத்தீங்கன்னா, நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் சுவோமோட்டோவா ஒரு கேஸ் எடுக்கிறாரு. அதாவது நீதிபதிகள் வீட்டில் வேலை செய்யக்கூடிய பெண் ஓஏக்களை பத்தி மிகவும் தரைக்குறைவாக சவுக்கு சங்கர் பேசினாரு. இந்த கேஸ்ல ஜி.ஆர். சுவாமிநாதன் கிட்ட நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த ஆள் 6 மாசம் ஜெயில போய் இருந்துட்டு வந்தாரு. சரி, வெளியில வந்தவரு இனிமேலாவது இந்த விஷயத்த செய்யாம இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கணுமா இல்லையா? ஆனா மீண்டும் ஒரு முறை பெண் காவலர்களை குறித்து இதே மாதிரி கேவலமா ஒரு விஷயத்த பேசுறாரு. இதற்கு 2வது முறை இவரை கைது பண்ணி ஜெயில போடுறாங்க. அது மட்டும் இல்லாம இவர்கிட்ட இருந்து கிலோ கணக்குல கஞ்சா வேற பறிமுதல் பண்ணிருக்காங்க. இந்த வழக்குகளுக்காக சிறைக்கு போயிட்டு வர்றாரு.
ஆனா வெளியில வந்து என்ன நரேட்டிவ செட் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக அரசு என்னை பழி வாங்குவதற்காக என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு. ஜி.ஆர். சுவாமிநாதன் சுவோ மோட்டோவா எடுத்து ஒரு வழக்க நடத்தி இவருக்கு ஜெயில் சென்டென்ஸ் கொடுத்தா, வெளியில வரும் பொழுது முழுக்க முழுக்க அது வரைக்கும் அண்ணாமலை பாஜகவை எதிர்த்து கொண்டிருந்த சவுக்கு சங்கர் ஜெயில இருந்து வரும்போது ஒரு பெரிய மனமாற்றத்தோட தான் வராரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அண்ணாமலை போன்ற ஒரு மனித புனிதர் இல்லங்கிற அளவுக்கு அண்ணாமலைக்கு சப்போர்ட்டா பேசுறாரு, சீமானுக்கு சப்போர்ட்டா பேசுறாரு, சங்கிகளுக்கு சப்போர்ட்டா பேசுறாரு. திமுக அரசு தான் காழ்ப்புணர்ச்சியில என்ன தூக்கி ஜெயில போட்டுச்சு அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ செட் பண்றாரு. இப்படி பல சம்பவங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னைக்கு துப்புரவு தொழிலாளர்களை பத்தி பேசினவரு கள்ளக்குறிச்சியில குழந்தை ஸ்ரீமதி இறந்தாள். அந்த குழந்தைய பத்தி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அங்க இருக்கக்கூடிய அந்த ஆதிக்க சமூகத்திட்ட காசை வாங்கி பையில போட்டுக்கிட்டு அவங்களுக்கு ஆதரவா அந்த குழந்தைய பத்தி அந்த குழந்தையுடைய தாயை பற்றியும் இல்லாததும் பொல்லாததும் இந்த ஆளு பேசினாரு. கடைசியில என்னாச்சு? அதே மாதிரி சுவாதி ராம்குமார் வழக்கு எடுத்துக்கங்க. அந்த ராம்குமாருக்கு எதிராக ஆதிக்க சமூகத்தை சப்போர்ட் பண்ணி அதிகாரிகளை சப்போர்ட் பண்ணியும் இந்த சவுக்கு சங்கர் பேசலையா? அந்த வழக்குல கடைசியில என்னாச்சு? தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவம். எப்படி எல்லாம் அதிகாரிகளுக்கும் எடப்பாடிக்கும் சொம்பு தூக்குனார் இந்த மனுஷன். கடைசியில அருணா ஜெகதீசன் ரிப்போர்ட் வந்தோடனே என்ன தெளிவா வெளியில வந்துச்சு? திட்டமிட்டே நடத்தப்பட்ட ஒரு துப்பாக்கி சூடு சம்பவம் அப்படின்னு சொல்லலையா? சமீபத்துல முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர்களை அந்த இளைஞர்களை எவ்வளவு இழிவா பேசினார் இந்த மனுஷன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் டாக்டர் திருமாவளவன் அவர்களை எவ்வளவு இழிவுபடுத்தி நக்கல் அடிச்சு இந்த மனுஷன் வந்து கட்டுரைகளை எழுதியிருக்கிறாரு, இல்ல போஸ்ட் போட்டிருக்கிறாரு. என்ன அஜெண்டா? பாஜகவுக்கு ஆதரவாக எப்படியாவது திமுக கூட்டணியை உடைச்சு அதுல இருந்து திருமாவளவன் அவர்களை பிரிச்சு கூட்டிட்டு வரணும், அதிமுகவோட கூட்டணி அமைக்கணும், இல்ல பாஜகவுடைய கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிற இந்த சங்கி அஜெண்டாவுக்கு இவர் ஒரு கருவியாக செயல்படுறாரு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒட்டு தலித் மக்களுடைய உரிமைகளையும் காசுக்காக திருமாவளவன் அடகு வைக்கிறாருங்கிற அளவுக்கு பேசினாரு. டாஸ்மாக் விஷயத்தை எடுத்துக்கங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. திமுக ஆட்சியில தான் இது நடக்குதா? காலங்காலமா அதிமுக ஆட்சியில இருந்தே நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஈடி போட்டிருக்கக்கூடிய வழக்குகள் அடிப்படை கூட பாத்தீங்கன்னா 41 வழக்குகள்ல 36 வழக்குகள் அதிமுக ஆட்சி காலத்துல நடந்தது. தங்கமணியும் நத்தம் விஸ்வநாதனும் இருக்கும்போது நடந்தது. ஆனா ஏதோ செந்தில் பாலாஜி வந்ததுக்கு அப்புறம் இந்த டாஸ்மாக் கையில எடுத்ததுக்கு அப்புறம் தான் டாஸ்மாக்ல இவ்வளவு பெரிய ஒரு ஊழல் நடக்குது அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ முதல்ல சோசியல் மீடியாலயும் அரசியல் தளத்திலயும் செட் பண்ணது இந்த சவுக்கு சங்கர். இப்போ இந்த விஷயத்துல கூட நேத்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு. என்னுடைய சேனலை நான் மூட போறேன், எங்க அம்மாவுடைய உயிருக்கே ஆபத்து வரும்போது இதெல்லாம் தேவையா அப்படின்னு தோணுது எனக்கு அப்படின்னு ரொம்ப நல்லவர் மாதிரி நடிச்சு நேத்து ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அந்த பேட்டியில கூட என்ன நரேட்டிவ செட் பண்ண முயற்சி பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ரொம்ப நல்லவருங்க, நான் கூட ரீசெண்டா போய் மீட் பண்ணிட்டு வந்தேங்க, அவர் குழந்தை மாதிரிங்க, அவருக்கு எதுவும் தெரியாது, அவருக்கு தெரியாம தான் இந்த அதிகாரிகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்றாங்க. ஆனா ஒரு ஸ்மார்ட்டான முதலமைச்சரா இருந்திருந்தாருன்னா இத கேள்வி கேட்டிருப்பாரு. அப்படிப்பட்ட ஸ்மார்ட்னஸ் வந்து ஸ்டாலினுக்கு இல்ல அப்படின்னு சொல்லாம சொல்றாரு. இதுல வந்து கலைஞர் இருந்திருந்தா, ஜெயலலிதா இருந்திருந்தா, ஏன் எடப்பாடி இருந்திருந்தா கூட ஸ்மார்ட்டா கேள்வி கேட்டிருப்பாங்க. இதே எடப்பாடி தான் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்துல ஐயோ எனக்கு தெரியாதுங்க, டிவியை பார்த்து தாங்க நானே நியூஸ கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னாரு. அப்படிப்பட்ட எடப்பாடிய இன்னைக்கு கலைஞருக்கும் ஜெயலலிதாவுக்கும் இடையா வச்சு இவர் பேசுறாருன்னா இவருக்கு பின்னால இருக்கக்கூடிய அஜெண்டா என்ன? இந்த சம்பவத்திலேயே நிறைய கேள்விகள் கேட்கலாங்க. அவர் சொல்றாரு, நான் வீட்டை விட்டு வெளியில விழும்போது அங்க 2 மினி வேன் நின்னுட்டு இருந்ததை நான் பார்த்தேன், நான் வண்டியில ஏறி போகும்போது எங்க வண்டி மேல கல்ல வீசினாங்க, உடனே நான் போலீஸ்க்கு போன் பண்ணி தகவல் கொடுத்தேன், அதுக்கப்புறம் எங்க அம்மாவை போன்ல தொடர்பு கொண்டேன், அதுக்குள்ள அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க, நான் கேக்குறேன் நீ வீட்டுல இருந்து கிளம்பி போனல, உன் வீட்டுக்குள்ளதான் நுழையறாங்க, உங்க அம்மாவை தாக்க முயற்சி பண்றாங்க அப்படிங்கிறது உனக்கு தெரியுது இல்ல, அப்புறம் ஏன் நீ திரும்ப வீட்டுக்கு போல? அம்மா மேல அவ்வளவு அக்கறை இருந்ததுன்னா அம்மாவை காப்பாத்தணும்னு நினைச்சு நீ வீட்டுக்குள்ள போயிருக்கணும், எதுக்கு வெளியில உட்கார்ந்துட்டு போலீஸுக்கு போன் பண்ற? அப்ப என்ன பயம் உனக்கு? நீ உண்மையிலேயே தப்பு செய்யாதவனா இருந்திருந்தா உடனே அந்த சம்பவம் நடக்கிற இடத்துக்கு போய் உங்க அம்மாவை பாதுகாக்கணும் அப்படிங்கறதுல உன்னுடைய பிரதான ஒரு எண்ணமா இருந்திருக்கணும். அதை ஏன் நீ பண்ணல? அதே மாதிரி பிரஸ் மீட்ல முன்னுக்கு பின் முரணா சொல்றாரு, நான் இந்த வீட்டுக்கு வந்தே 3 மாசம் தான் ஆகுது,
இந்த வீட்டு சம்பந்தமா இந்த அட்ரஸை யூஸ் பண்ணி நான் எதுவுமே பண்ணல. அப்படி இருக்கும்பொழுது நான் இங்க வீட்டுலதான் இருக்கேன் அப்படிங்கிறது துப்புரவு தொழிலாளர்களுக்கு எப்படி தெரியும்? இது ரொம்ப கஷ்டம். அப்ப போலீஸ் கிட்ட இருந்து இந்த இன்ஃபர்மேஷன் போகாம அவங்களுக்கு என்னோட வீட்டு அட்ரஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு ஒரு பிரஸ் மீட்ல பேசினவரு இன்னொரு பிரஸ் மீட்ல என்ன சொல்றாரு, நான் 100க்கு போன் பண்ணி சொன்னேன், எல்லா டைரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டேன், ஆனா அவங்க வரதுக்கு 40 நிமிஷம் ஆயிடுச்சு. பிரைம் இடத்துல இருக்கு இந்த வீடு. இந்த வீடை லொகேட் பண்றது ஒன்றும் அவ்வளவு பெரிய கஷ்டம் இல்ல, ஈஸியா லொகேட் பண்ணிடலாம். அப்படி இருக்கும் பொழுது போலீஸ்க்கு வரதுக்கு ஏன் 40 நிமிஷம் ஆகுது அப்படின்னு கேக்குறாரு. நீ என்ன பெரிய ஜேம்ஸ் பாண்ட் 007ஆ? உன் வீடை கண்டுபிடிக்கிறதுன்னு அவ்வளவு பெரிய கஷ்டமா? ஏன் துப்புரவு தொழிலாளர்கள் நினைச்சா உன் அட்ரஸ கண்டுபிடிக்க முடியாதா? அப்போ திரும்பவும் என்ன மாதிரியான நரேட்டிவ செட் பண்ண முயற்சி பண்றாரு பாருங்க. சவுக்கு மீடியாவை க்ளோஸ் பண்ண சொல்லி எனக்கு ஏகப்பட்ட அழுத்தம் வந்துருச்சு. இன்னைக்கு எங்க அம்மா ஒரு உயிரை பணைய வச்சு இப்படி ஒரு மீடியா நடத்தணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு இல்ல, அதனால நான் மூடிட்டு போறேன். எத்தனையோ பேர் மீடியா நடத்துறாங்க, யூடியூப் சேனல்ஸ் நடத்துறாங்க. இப்ப நான் கூட 3 வருஷமா யூடியூப் சேனல் நடத்துறேங்க. 2022ல ஆரம்பிச்சேன். என் மனசுக்கு சரின்னு படுற விஷயங்களை நான் தைரியமா பேசுறேன். அது யாரை எதிர்த்தா இருந்தாலும் சரி, அது பிஜேபி செய்யக்கூடிய தவறாக இருந்தாலும் சரி, திமுக செய்யக்கூடிய தவறுகளையும் பல நேரங்கள்ல நான் சுட்டி காட்டியிருக்கேன். மக்களுடைய ஒரு வாய்ஸா இருக்கணும் அப்படின்னு நான் முயற்சி பண்றேன். சரியான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும், அவதூறுகள் பேசக்கூடாது, ஆக்கப்பூர்வமான அரசியல் பேசணும் அப்படின்னு முயற்சி பண்றேன். இதற்கு எத்தனையோ இந்த சங்கி கூட்டம் என்ன வசப்பாடி இருக்கு. நீ 200 ரூபாய் வாங்கிட்டு பேசுற அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரியும் நான் என்ன பண்றேன் அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும். இவங்க கொடுக்கக்கூடிய 200 ரூபாய வாங்கிக்கிட்டு பேசக்கூடிய அரசியல் கைக்கூலியா என்னைக்குமே நான் இருக்க மாட்டேன். ஆனா சவுக்கு சங்கர் இவ்வளவு பெரிய ஒரு யூடியூப் சேனலை நடத்தி இதுல இவ்வளவு வருமானம் சம்பாதிக்கிற அளவுக்கு உங்களுக்கு எங்க இருந்து சார் பின்னணி இருக்கு? ஒரு சஸ்பெண்ட் செய்யப்பட்ட கிளார்க் தானே நீங்க. உங்களுக்கு என்ன பெரிய எஜுகேஷனல் குவாலிபிகேஷன்ஸ் இருக்கு? இல்ல என்ன பெரிய தொழில் உங்க கைவசம் இருக்கு? அப்ப யார் உங்களை ஃபண்ட் பண்றாங்க? யாருடைய அஜெண்டாவுக்காக நீங்க பேசுறீங்க? இத்தனையும் நாம கேள்வி கேட்க வேண்டியிருக்குல்ல. ஒரு யூடியூப் சேனல்ல 4 கோடி ரூபாய்க்கு டி நகர்ல பிரைம் ப்ராப்பர்ட்டி வாங்குற அளவுக்கு வருமானம் எப்படி வருது? இல்ல கிலோ கணக்குல கஞ்சா வியாபாரம் செய்யறதுக்கு எப்படி வருமானம் வருது? யூடியூப் சேனல் நடத்துறவங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு. வரக்கூடிய வருமானம் பிரேக் ஈவன் ஆறதுக்கே சில பல காலங்கள் ஆகும், சில பல வருஷங்கள் ஆகும். ஆளுகளை எம்ப்ளாய் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஸ்டூடியோ செட்டப், அவங்களோட சம்பளம், இதெல்லாம் பார்க்கும் பொழுது கையில ஒண்ணும் பெருசா நிக்காது. இருந்தும் பல பேர் யூடியூப் சேனல் எதுக்கு நடத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருமானம் அப்படிங்கறத தாண்டி ஒரு கொள்கை ரீதியான ஒரு கோட்பாடுகளை மனசுல உள்வாங்கிட்டு அதற்காக நம்ம களமாடணும் அப்படிங்கிறதுக்காக பல பேர் யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா தானே நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி அச்சுறுத்தல் எதுவுமே வரலையே. நான் தொடர்ந்து பேசிட்டு தானே இருக்கேன். எனக்கு இந்த மாதிரி அச்சுறுத்தல்கள் எதுவுமே வரலையே. ஏன் வரல? ஏன்னா ஆக்கப்பூர்வமான அரசியல் பேசுறோம், அவதூறுகள் பேசுறது இல்ல. ஆனா சவுக்கு சங்கர் அவதூறுகளை தவிர வேற எதுவுமே பேசுறது இல்ல அப்படிங்கறதுதான் வித்தியாசம். இன்னைக்கு சவுக்கு சங்கர் வீட்டுல இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படிங்கும் பொழுது இவனுக்கு ஆதரவா யாரெல்லாம் வந்து நிக்கிறாங்க பாருங்க. விழுந்து பிறண்டு எடப்பாடி வந்து அறிக்கை கொடுக்கிறாரு. திருநெல்வேலியில ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு பையனை வெட்டி சாச்சிருக்கிறாங்க. அந்த பையன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். அத பத்தி சட்டமன்றத்துல எடப்பாடிக்கு பேசணும்னு தோணுச்சா? சவுக்கு சங்கர் தன்னுடைய பேட்டியில சொல்றாரு, உடனே சம்பவம் நடந்த உடனே அண்ணாமலை எனக்கு போன் பண்ணி என்கிட்ட விசாரிச்சாரு. என்னுடைய நெருங்கிய நண்பரான எல் முருகன் எனக்கு ஆதரவா பேசினாரு. சங்கி என்பவன் சக நண்பன் அப்படின்னு சொன்ன சீமான் முதல் கொண்டு எனக்கு போன் பண்ணி பேசினாரு அப்படின்னு சொன்னான். அப்ப இவங்களுடைய அஜெண்டா எல்லாம் என்ன? இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்த ஒட்டுமொத்த சங்கி கூட்டமோ இவங்களுடைய பி டீமும் சி டீமும் என்ன பேசிட்டு இருக்கு? இன்னைக்கு சவுக்கு சங்கருக்கு ஆதரவா இவங்க எல்லாம் வந்து நிக்கிறாங்க அப்படின்னா யாருடைய அஜெண்டாவுக்கு ஒரு கருவியாக சவுக்கு சங்கர் பயன்படுறாரு? இவங்களுடைய அஜெண்டா என்ன? திமுக அரசு மேல ஏதாவது ஒரு பழிய சொல்லணும், அது மூலமா சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ செட் பண்ணணும். உண்மையிலேயே சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னா அதை எதை வச்சு நீங்க ஜட்ஜ் பண்ணுவீங்க?
ஒரு இண்டிவிஜுவலுக்கு நடக்கக்கூடிய ஒரு சம்பவமா, ஒரு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சினாலேயோ இல்ல 2 பேருக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட விரோதத்தினாலேயோ நடக்கக்கூடிய சம்பவங்களை வச்சு ஒரு மாநிலத்துல சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க? மணிப்பூர் 2 வருஷமா பத்திக்கிட்டு எரியுது. அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இன்னைக்கு வந்து தெருவுல நிக்கிறாங்க. ஒரு அரசாங்கம், அதுவும் ஒரு டபுள் என்ஜின் சர்க்கார்னால அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. இன்னைக்கு அது பொதுமக்களுக்கே ஒரு பெரிய ஆபத்தா வந்து முடிஞ்சிருக்கு. இத சொல்லுங்க, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா நம்ம ஏத்துக்கலாம். இன்னைக்கு நாக்பூர்ல இல்லாத ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி அங்க போராட்டம் அப்படிங்கிற பேர்ல 2 சமூகத்துக்கு இடையே வன்முறையை தூண்டிவிட்டு அங்க அரசாங்கம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. இதனால யாருக்கு ஆபத்து? பொதுமக்களுக்கு ஆபத்து. அப்படி இருக்கும்பொழுது சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு நாம சொல்லலாம். ஆனா இங்க ஒரு தனிப்பட்ட சம்பவம், ஒரு யூடியூபர் வாய் கொழுப்பு எடுத்து போய் வாய்க்கு வந்ததெல்லாம் வாந்தி எடுத்ததுனால இவன் யார் மேல அவதூறு சொன்னாங்கன்னா அந்த மக்கள் போய் ஒரு எதிர்வினை ஆற்றிருக்கிறாங்க. இது எப்படி நீங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு அதோட ஈக்குவேட் பண்ண முடியும்? இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா, சோசியல் மீடியால நிறைய பேர் என்ன பதிவு போடுறாங்க தெரியுமா? சவுக்கு சங்கர் மீது எங்களுக்கு துளி கூட இரக்கம் வரல. ஏன்னா மலத்தை கொட்டிட்டாங்க, இன்னைக்கு இவ்வளவு தூரம் இவன் வந்து பேசுறானே. இவன் தினம் தினம் வன்மத்தையும் மலத்தையும் தானே வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கான் இவன் சேனல்ல. அதற்கான எதிர்வினையை தானே இந்த மக்கள் ஆற்றி இருக்கிறாங்க. நியாயமா பார்த்தா அவன் வீட்டுல கொட்டுறதுக்கு பதிலா அவன் மண்டையில கொட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீ எந்த அளவுக்கு அவதூற பேசி எந்த அளவுக்கு மக்களுடைய வெறுப்பை சம்பாதித்திருந்தால் இப்படிப்பட்ட ஒரு எதிர்வினை நடக்கும்? அப்ப இதற்கு யாரு காரணம்? யாரு பொறுப்பு? மீண்டும் சொல்றேன், I am not for violence. I strongly condemn this act of violence. ஆனா இன்னைக்கு சொல்றீங்கல்ல, துப்புரவு தொழிலாளர்கள் வந்து நியாயமா வேணும்னா அவன் வீட்டு முன்னால் நின்னு போராடி இருக்கலாம், இல்ல கோர்ட்டுக்கு போயிருக்கலாம், வழக்கு போட்டிருக்கலாம், அவனுக்கு சிறை தண்டனை வாங்கி கொடுத்திருக்கலாம். சரி, இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமும் சிறைக்கு போயிட்டு 2 தடவை போயிட்டு இந்த ஆளுக்கு புத்தி வரல, வெளியில வந்து திரும்பவும் இதே அவதூறம் தான் பேசிட்டு இருக்கான் அப்படிங்கும் பொழுது எல்லாருடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு இல்லையா? அப்ப அவங்க தரப்பு நியாயத்தையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல. துப்புரவு தொழிலாளிகளுடைய வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. இதுதான் கடைசி தலைமுறையா இருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம பிள்ளைங்க இந்த தொழிலுக்கு வரக்கூடாது அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய குடும்பங்கள் எவ்வளவு ஏங்கும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. வாழ்வாதாரத்திலயும் வாழ்க்கை தரத்திலயும் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு முயற்சி பண்றவங்கள நீ கால் மேல கால் போட்டுட்டு அவ்வளவு அலட்சியமா 50,000 ரூபாய் மாசம் குடிச்சா அவன் குடிச்சிட்டு ஒரு மூலையில கடக்கிறதுக்கு அவனுக்கு என்ன கசக்குதா அப்படின்னு நீ பேசுனேன்னா அது ஒருத்தரோட தன்மானத்தை எவ்வளவு இழிவுபடுத்தி கோபத்தை தூண்டுற ஒரு வேலை. அப்படிப்பட்ட ஒரு அசிங்கத்தை நீ செஞ்சுட்டு இன்னைக்கு அசிங்கத்தை கொண்டு வந்து என் வீட்டுல கொட்டிட்டாங்க அப்படின்னு பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு, என்ன யோக்கியதை இருக்கு? இதத்தான் சொல்லுவாங்க, வினை விதைப்பவன் வினை அறுப்பான். நீ நல்லது பண்ணிருந்தீங்கன்னா நல்லது அறுவடை பண்ணுவ. ஆனா காலங்காலமாக இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் கைக்கூலியா செயல்பட்டு அவங்க கொடுக்கிற 5க்கும் 10க்கும் ஆசைப்பட்டுக்கிட்டு இன்னைக்கு பொதுமக்களுக்கு எதிராக ஒரு நரேட்டிவை நீ செட் பண்ண முயற்சி பண்றல. இதற்கு கிடைத்த பரிசுதான் இந்த சம்பவம். இன்னைக்கு இவருக்கு ஆதரவா இவ்வளவு பொங்குறாங்களே அண்ணாமலை, எல் முருகன் வகையறாக்கள். பாம்பேல என்ன நடக்குது தெரியுமா? குணால் காம்ரா அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியன் அங்க இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா பாஜக அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணி ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடி ஷோ நடத்துறாரு. இத்தனைக்கும் எந்த ஒரு அரசியல்வாதியோடைய பெயரையும் மென்ஷன் பண்ணாம அவர் ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணியிருக்கிறார். ஆனா இந்த ஷிண்டேவுடைய ஆதரவாளர்கள் அவரோட ஸ்டூடியோக்குள்ள பூந்து ஒட்டுமொத்த ஸ்டூடியோமே அடிச்சு தரமட்டமாக்கி இருக்கிறாங்க. இத பத்தி அண்ணாமலையோ எல்முருகனோ பேசுவாங்களா? இன்னைக்கு சவுக்கு சங்கருக்கு கருத்து சுதந்திரம் இருக்குன்னு பேசக்கூடிய இந்த கூட்டம் குணால் காமராக்கு அதே கருத்து சுதந்திரத்தை ஏன் கொடுக்க மறுக்குது? தமிழ்நாட்டுல டாஸ்மாக்னால மக்கள் வந்து சீரழிஞ்சு போறாங்க அப்படின்னு பேசுற இதே கூட்டம் பாண்டிச்சேரியில எதுக்கு 6 மது ஆலைகளை திறக்குது? மும்மொழி கொள்கை தான் வசந்தது அப்படின்னு தமிழ்நாட்டுல அட்வைஸ் பண்ற இந்த கூட்டம் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல ஒரே ஒரு மொழியை தானே வச்சிருக்கு பாடமா. அங்கேயே மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்த மாட்டேங்குது. இத பத்தி எல்லாம் என்னைக்காவது சவுக்கு சங்கர் பேசியிருக்காரா?
ஜேர்னலிசம் என்னுடைய பேஷன் அப்படின்னு சொல்றாரு. ஜேர்னலிசம்லயும் எத்திக்கல் ஜேர்னலிசம்னு ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு வடநாட்டுல இருக்கக்கூடிய கோதி மீடியா எப்படி எத்திக்ஸ் எல்லாம் காட்டுல பறக்க விட்டுட்டு பாஜகவுடைய ஒரு ப்ரொபகேண்டா மெஷினா செயல்படுறாங்க அப்படிங்கறத நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு ப்ராபகேண்டா மெஷினா இங்க இருக்கக்கூடிய சங்கிகளுக்கு செயல்படக்கூடியவர் தான் சவுக்கு சங்கர். இந்த உண்மை மக்களுக்கு தெரிஞ்சதுனாலதான், இந்த வேஷம் கலைஞ்சு போனதுனாலதான் இன்னைக்கு வெச்சு வெளுத்து வாங்கி இருக்கிறாங்க.